வணக்கம். வாங்க ஈயா கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா சாஃப்டாக எப்படி வந்து தோசை வார்த்தெடுக்கிற அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாஃப்டாக தோசை வர்றதுக்கு எப்படி மாவு வந்து சரியான அளவுகளோடு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அரிசி உளுந்தோட அளவு உங்களுக்கு எப்படி போட்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாருங்க கொஞ்சம் போல் இந்த சாஃப்டான தோசை எப்படி செய்கிறதுங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ சாஃப்டாக பார்த்திங்கன்னா தோசை வர்றதுக்கு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். நான் பார்த்திங்கன்னா புழுங்கல் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இது கால்படி உலக்கில் பார்த்திங்கன்னா அரை பங்கு நான் பார்த்திங்கன்னா இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அரை பங்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா அரை பங்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இது ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். போல் தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. அரை பங்கு இட்லி புழுங்கல் அரிசி, அரை பங்கு பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா இது நிரம்ப எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம இது ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா அவல் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊறின பிறகு நம்ம அரைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசி உளுந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அவளையும் ஊற வச்சேன். அதுவும் நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு பாருங்கள். அவள் பார்த்திங்கன்னா லேசாக அவளாக இருந்தாலும் சரி, கெட்டி அவளாக சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து இதை நைஸாக கொஞ்சம் தோசைக்கு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு கரைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தோசை ஊற்றுறப்ப நம்ம தண்ணி சேர்க்கணும்னா கொஞ்சம் சேர்த்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து இது புளிக்க வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். மாவு காலையில் அரைச்சி வச்சேன். இப்போ நைட் ஆயிடுச்சு. நல்லா இதை கலந்து கொடுத்துக்குவோம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது தண்ணி சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம்.
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சுற்றியில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். திருப்பி போட்டுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சே சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், கருகாமல் வரும். சூப்பராக தோசை பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள். இது போல் நம்ம எல்லா மாவுனையும் நம்ம 2-3 தோசை ஊற்றி எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக நல்லா பஞ்சு போல் நல்லா ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா மாவரைச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.